வணக்கம். கலாம் குரல் இன்றைய தலைப்புச் செய்திகள். வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்த முகாமை ஆய்வு செய்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தேர்தல் ஆணைய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் நவம்பர் 16, 17, 23, 24 ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்த முகாம் நடைபெற உள்ளது. மேலும் இதன் ஒரு பகுதியாக இன்று திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தனது தொகுதிக்கு உட்பட்ட திருவெரும்பூர் முக்குளத்தோர் மேல்நிலைப்பள்ளி, காட்டூர் புனித லோமினாள் மேல்நிலைப்பள்ளி, பொன்மலை ஹோலி கிராஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கிழக்கு தொகுதி சஞ்சீவி நகர் சமுதாய கூடம் உட்பட்ட இடங்களில் நடைபெறும் வாக்காளர் திருத்த சிறப்பு முகாமை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் அப்போது அவர் கழக நிர்வாகிகளுடன் எவ்வாறு பணி செய்வது என்றும் அறிவுறுத்தினார். அதிகாரிகளிடம் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் இந்த முகாமில் இன்று சுமார் 75 பேர் வாக்காளர் அடையாள அட்டையில் புகைப்படம் மாறுதல், பெயர் மாறுதல் ஆகியவைகளை திருத்திக் கொண்டனர். மேலும் இந்த ஆய்வின் போது மாநகர செயலாளர், மண்டல தலைவருமான மதிவாணன், பகுதி செயலாளர்கள் நீலமேகம், தர்மராஜ், மோகன், சிவகுமார் மற்றும் பாக்க முகவர்கள், வட்ட கிளை கழக நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர்.